டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கிட்னியை எப்படி டீடாக்ஸ் பண்றது அப்படின்றது. ஆக்சுவலா கிட்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்புங்க. எப்படி இதயம் மூளை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடல் உறுப்புகள்ல இந்த லிவரும் கிட்னியும் அடுத்தபடியா முக்கியமான ஒரு உறுப்பாவே கன்சிடர் பண்ணலாம். இந்த கிட்னிக்கு குறைஞ்சது ஒரு 15 to 20 வேலை இருக்கு. அதுல முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது. ஒரு சைட்ல யூரின் ஃபார்மேஷன் இருக்கும், அந்த எரித்ரோபாய்டின் புரோட்டீனை உருவாக்கும், நம்மளுடைய பிளட் செல்ஸ் உருவாக்கும். இதெல்லாம் இருந்தாலும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது. சோ அந்த மாதிரி விஷயத்த ஒரு கிட்னி பண்ணுதுன்னா அதை நம்ம டீடாக்ஸ் பண்ணி தானங்க ஆகணும். இது நமக்கு பாதி பேருக்கு தெரியறது இல்ல. ஆக்சுவலா கிட்னியோடைய ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு ஹிடன் டிசீஸ் மாதிரி. அவ்வளவு சீக்கிரத்துல அந்த நோய் வெளியில தெரியவே தெரியாது. நிறைய பேர் என்ன நினைப்போம் தெரியுமா, பிரச்சனைன்னு வெளில வந்தாதான் நம்ம டாக்டர் கிட்டயே போவோம். ஆனா அந்த பிரச்சனையே தராம உள்ள சைலண்டா வேலை செய்யக்கூடிய நோய் எந்த உறுப்புன்னு கேட்டீங்கன்னா கிட்னி தாங்க. ரொம்ப நாளைக்கு வெளியில தெரியவே தெரியாது. சடனா ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னாக்கா பிபி ஜாஸ்தி இருக்கும். அந்த நேரத்துல மயக்கம் வரும்போதுதான் நமக்கு பிபியை செக் பண்ணா தெரியும். பார்த்தா கால் அதிகமா வீங்கி இருக்கும், இல்ல யூரின் போகும்போது சடனா அவுட்புட் கம்மியாகிறது. இந்த மாதிரி தொந்தரவு வரும்போதுதான் நமக்கு அந்த கிட்னி பத்தியே நமக்கு தெரிய வரும். சோ இத அப்பப்போ நம்ம டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னு வைங்க, நமக்கு இந்த மாதிரி பயமே இல்லாம நம்மளுடைய உறுப்புகளை பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கிட்னியை டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா தண்ணி குடிக்கிறது தாங்க. நம்ம ஒரு நாளைக்கு 3 to 3.5 லிட்டர் கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். இந்த தண்ணி வெறும் ஹைட்ரேஷனுக்காக மட்டும் இல்லை, நம்ம உடல காரத்தன்மை அதிகரிச்சு அந்த அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கு இந்த தண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நோய் உருவாகுது, அதுவும் கிட்னி அஃபெக்ட் ஆகுதுன்னா உடல் காரத்தன்மை குறைஞ்சு அமிலத்தன்மை அதிகமாகும் போதுதான் அப்படி இருக்கும். அப்ப அதை சரி பண்றதுக்கு தண்ணி தான் பெஸ்ட் ரெமெடி. அப்போ ஒரு நாளைக்கு குடிக்க வேண்டிய அந்த 3 லிட்டர் தண்ணியை நம்ம குடிச்சாலே போதும். இது ரொம்ப ஈஸியா நம்ம கிட்னிய டீடாக்ஸ் பண்ணிடலாம். அடுத்த பெஸ்ட் டீடாக்ஸ் யார் தெரியுமா? லெமன் ஜூஸ். இந்த லெமன் ஜூஸ்ல இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் இதுல ஆஸ்கார்பிக் ஆசிட் இருக்கு. இந்த சிட்ரஸோடைய தன்மை என்ன தெரியுமா? தாதுகள் எங்கேயாவது தங்கி அது அடைப்பா இருக்கு அப்படின்னா அந்த தாதுகளை அந்த இடத்துல இருந்து வாஷ் அவுட் பண்ணி பிரேக் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு பவர் உள்ளது இந்த லெமன் ஜூஸ். பித்தப்பையில கல்லோ இல்ல கிட்னில கல்லோ, இந்த கல்லெல்லாம் எப்படி வரும்னா, ஒண்ணு பித்தப்பையில கொலஸ்ட்ரால் அதிகமா டெபாசிட் ஆகிறதுனால, கிட்னில பாத்தீங்கன்னா ஆக்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது நம்ம எடுத்துக்கிற உணவுலயோ இல்ல நம்ம உடம்புல வளர்சிதை மாற்றத்திலயோ வரக்கூடிய அந்த ஆக்சலேட்டை கால்சியமோட சேரும் போது கால்சியம் ஆக்சலேட்டா மாறும். இது நமக்கு கல்லா அந்த கிட்னில அங்கங்க தங்கப்படும். சோ இது இன்னும் சேர்ந்துகிட்டே போச்சு அப்படின்னா நமக்கு இந்த தொந்தரவை அதிகமா ஏற்படுத்தும். ஸோ அப்போ என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும்? அவங்களுக்கு லாயின்ல பெயின் இருக்கும், அப்படியே அந்த இடுப்புல இருந்து அப்படியே கிராயின் வரைக்கும் அவங்களோட அந்த பெயின் ரேடியேட் ஆகும். யூரின் போகும்போது வலி இருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு எரிச்சல் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷனோ இல்ல கிட்னி ஸ்டோனோ நம்ம தடுக்கணும்னா அதுக்கு லெமன் ஜூஸ் 3 லிட்டர் தண்ணியும் மஸ்ட்டுங்க. இது அந்த சிட்ரஸ், அதாவது இந்த சிட்ரிக் ஆசிட் எந்த தாதுகள், கால்சியம் டெபாசிஷனா இருக்கட்டும், ஆக்சலேட்டா இருக்கட்டும், மினரல்ஸ் இது மெக்னீசியமா இருக்கட்டும், எந்த தாதுகள் இருந்தாலும் அதை வாஷ் அவுட் பண்ணி நமக்கு அதை பிரேக் பண்ற அந்த பாண்டிங்கை பிரேக் பண்ற பவர் இந்த லெமன் ஜூஸுக்கு உண்டு. அடுத்தது இளநீருங்க. இளநீருக்கு மிஞ்சின டயூரிட்டிக் வேற எதுவுமே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அவசரத்துல ஒருத்தர் உடம்புல நீர் சத்து குறைஞ்சு நம்ம எமர்ஜென்சியா போகும்போது ட்ரிப் ஏத்தி அந்த ஃப்ளூயிட கரெக்ட் பண்ணுவாங்க.
அதுல தாதுகள் தான் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அதாவது சோடியமா, பொட்டாசியமா, எந்த உப்பு வந்து கம்மியா இருக்கு அப்படின்றத பார்த்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அதே நமக்கு நேச்சுரலான ஒரு ஐவி ஃப்ளூயிட் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஐவி ஃப்ளூயிடுக்கு சமமானது எதுன்னு கேட்டீங்கன்னா இளநீர் தாங்க. நம்ம உடம்புல எந்த அளவுக்கு பிசியோலஜிக்கலா இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கோ அந்த அளவு அப்படியே மெயின்டைன் ஆகுது நம்ம குடிக்கிற அந்த இளநீருக்கு. இந்த இளநீர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் இன்ஸ்டன்டா நம்மளுடைய பாடி ஃப்ளூயிட கரெக்ட் பண்ணுது, எலக்ட்ரோலைட்ஸை கரெக்ட் பண்ணுது, முக்கியமா இந்த கிட்னியை டீடாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய இதுவாவே இருக்காது. அப்படி போனா கட் பண்ணுப்பா இளநீரை அப்படின்னு சொல்லி அப்பவே நம்ம விடுப்போம், அங்கேயே குடிப்போம். நம்ம ரொம்ப அது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா. பட் மற்ற இடத்துல இப்ப எக்ஸாம்பிள் சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா எப்பயோ ஒரு வாட்டி தான் நம்ம அதை செய்யறோமே தவிர ஒரு ரெகுலர் ட்ரிங்கா நம்ம எடுக்கிறதே இல்லை. பட் இளநீர் அவ்வளோ நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்க குடிச்சீங்க அப்படின்னா பல நோய்கள் வராம தடுக்கலாம். முக்கியமா உடல்ல நீர் சத்து குறையாம, எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்சஸ் இல்லாம அந்த நீருடைய லெவலையும் கிட்னியையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்ல, மலச்சிக்கல் வராது, நமக்கு பிபி வராது, கொலஸ்ட்ரால் மெயின்டைன் பண்ணுது, நம்மளுடைய சர்மத்தை மெயின்டைன் பண்ணுது, அதே நேரத்துல நமக்கு சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க உடனே கேட்கலாம், சுகர் பேஷண்ட் இளநீர் குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம். நம்மளுடைய கலோரிஸ உணவுல நீங்க கம்மி பண்ணி இதை நீங்க டெய்லி ஒரு டம்ளர் நீங்க குடிச்சிட்டு வந்தாலும் இது உங்களுக்கு அந்த நீர் சத்தை மெயின்டைன் பண்ணும். ஏன்னா இந்த டயபெட்டிக் பேஷண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்ம தண்ணி குடிக்கிறது கம்மி. அதனாலதான் சருமம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும், ரிங்கிள்டா இருக்கும். ஸோ அவங்கள பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய அந்த கண்கள் சுருங்கி அந்த டீஹைட்ரேஷன் நல்லாவே தெரியும். ஸோ இது அவங்க ரெகுலரா ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த டீஹைட்ரேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது, ஈவன் சுகரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தபடியாங்க இந்த ப்ரோபயோட்டிக் ரொம்ப முக்கியம். மோர் டெய்லி மத்தியானத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் மோர், அதுல கொஞ்சம் பெருங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் தட்டி போட்டு சுவைக்கேத்த மாதிரி உப்பை சேர்த்து நீங்க குடிச்சிங்க அப்படின்னா இது அந்த ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் நம்மளுடைய வயிறுடைய அந்த கட் மெயின்டைன் ஆகும். கட்டு மெயின்டைன் ஆச்சுன்னாலே இங்க ஃபில்ட்ரேஷன் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொன்னு ரிலேட்டடுங்க. ஸோ இது ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பா தேவை. அதே மாதிரி இந்த ஹர்ப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மூக்குரட்டை கஷாயம் டெய்லி எடுத்துக்கலாம். ஈவன் இதை நான் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கும் ரெகுலரா கொடுப்பேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல டயூரிட்டிக் எஃபெக்ட். அந்த கால் வீக்கமாகி உடம்புலயே வந்து அந்த நீர் தங்கிடும், வெளியே வராது, அந்த உப்பும் வெளியே வராது. இந்த மூக்குரட்டைய நம்ம கஷாயம் மாதிரி ஒண்ணும் இல்ல, 10 இலையை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சமா இஞ்சி போட்டு அதை கொதிக்க வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த யூரின் அவுட்புட் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். ஒரு ட்ரக்கு யூரின் அவுட்புட்டை குறைக்கிற அந்த டயூரிட்டிக் எஃபெக்டை எப்படி ஏற்படுத்துமோ அந்த மாதிரி நமக்கு இந்த மூக்குரட்டை வந்து நமக்கு கிடைக்கும். இத நம்ம சமைச்சும் சாப்பிடலாம், கூட்டாவோ பொரியலாவோ, இல்ல அதை லைட்டா வதக்கி நம்ம தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம எப்பவுமே பொரியல் பண்ணி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரியே நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி இதே தன்மை எதுக்கு உண்டுன்னு கேட்டீங்கன்னா வாழைத்தண்டுக்கு. ஈவன் இப்போ இந்த கிட்னி ஸ்டோனுக்காக வராங்கன்னு வைங்க. ரீசெண்டா ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவரோட ஸ்டோன் இது பார்க்கும் போது எப்ப இதை வச்சு நீ வீடே கட்டிடலாம் போல இருக்குன்ற அளவுக்கு 2 கிட்னிலையும் அவ்வளோ கல்லு வச்சிருந்தாரு. ஸோ அவருக்கு என்ன அப்படின்னாக்க எந்த உணவு சாப்பிட்டாலும் அது ஆக்சிலேட்டா கன்வெர்ட் ஆயிடுது, அது சீக்கிரமா கால்சியம் ஆக்சிலேட்டா பைண்ட் ஆயிடுது. ஸோ அப்போ அவர் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, அதே நேரத்துல மைதா ப்ராடக்ட்ஸ் எடுக்கக்கூடாது, ஊருக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது, உப்புள்ள உணவு அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இது இந்த மாதிரி ஸ்டோன் ஃபார்மேஷனோ இல்ல பிபி அதிகமாக்கி அதனால கிட்னி டேமேஜஸோ ஏற்படும். ஸோ அவருக்கு ஒரு டெக்னிக் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த வாழை மரம் இருக்குல்ல, அதை நடு பகுதியில வெட்டிட்டு அதை நல்லா அந்த இடத்துல வந்து ஒரு குழியா அதை தோண்டி ஜஸ்ட் அதை ஒரு துணி போட்டு லைட்டா மூடிட்டு வந்தா போதும். மறுநாள் காலையில அந்த தண்ணி எல்லாம் அப்படியே சுரந்து அப்படியே அது மேல இருக்கும்.
ஜஸ்ட் கொஞ்சம் தான் வரும், ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு தான் அது வரும். அந்த தண்ணியை அப்படியே குடிச்சோம் அப்படின்னா நமக்கு கிட்னி ஸ்டோன் நல்லாவே கிளியர் ஆகும். இந்த மாதிரி வாழை மரம் எல்லாம் இல்ல மேடம், அதை வெட்டி குடிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை அப்படின்னா அவ்வளவுலாம் கஷ்டப்படாதீங்க. நீங்க வாழை தண்டை ரெகுலரா எடுத்துக்கலாம். டெய்லி ஜூஸ் குடிக்கலாமா? வேண்டாம். வாரத்துல 2 நாள் குடிச்சா போதும். மீதி 2 நாள் அது கூட்டாவோ பொரியலாவோ இல்ல சூப்பு ஃபார்ம்லயாவது ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம அந்த வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டா கூட இது நமக்கு கிட்னிய பாதிப்பு ஏற்படுத்தாம அதை நல்லா டீடாக்ஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வாழைத்தண்டு சூப்பு நம்ம குடிக்கும் போது அதுல கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஸோ அது நமக்கு டைஜஷனையும் சப்போர்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம உணவு விஷயத்திலையும் அதே மாதிரி யோகால பாத்தீங்க அப்படின்னாக்கா திரியக்க தாடாசனம், புஜங்காசனம், அதுக்கப்புறம் உதரகஷனாசனம், வக்ராசனம், மட்சேந்திராசனம், இந்த ஆசனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னிய நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அர்த்தகட்டி சக்கராசனம்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய இடுப்பு நல்லா ட்விஸ்ட் ஆகும். அது நல்ல ஒரு மசாஜிங் எஃபெக்டை ஏற்படுத்தி நம்மளுடைய உறுப்புகளை நல்லா வலிமைப்படுத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி மூச்சு பயிற்சியில பாத்தீங்க அப்படின்னா பிராமரி பிராணாயாமம் நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கும். ஏன்னா இந்த கிட்னி அஃபெக்ட் ஆகிறது வெறும் உணவால மட்டும் கிடையாது, ஜெனட்டிக்கான விஷயங்கள் மட்டும் கிடையாது. கண்டினியூஸா நமக்கு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நமக்கு கிட்னியை டேமேஜ் பண்ணுங்க. ஸோ அது சைலண்டா அதான் வேலை செய்யும்னு சொன்னால அந்த மன அழுத்தத்தை நீக்கிறதுக்கு நம்ம இந்த பிராமரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராணாயாமத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இது மன அழுத்தத்தை குறைச்சு நமக்கு அந்த கிட்னி டேமேஜ் ஆகாம பாத்துக்கும். அதே மாதிரி உடல் பருமன், வெயிட் அதிகமா போட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் அதனாலையும் நமக்கு இன்டைரக்டா நம்மளுடைய கிட்னி அஃபெக்ட் ஆகும். அப்போ நம்ம ஹைட்டுக்கு ஏத்த வெயிட்டை மெயின்டைன் பண்றதும் நம்மளுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸை நம்மளுடைய அந்த லெவல்குள்ளேயே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.